என் பேர் மைக்கேல். நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். நான் சாவிவிங் ஸ்கூலில் 3 ஆண்டுகளாக பணி செய்கிறேன். இப்போ டோமினிக் சாவியே ஒரு சிறிய அப்போஸ்தலர் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். இறைவன் சாவியாவிற்கு அழைத்த முக்கிய கொடைகளில் ஒன்று அவர் ஜபத்தில் கொண்டிருந்த உருக்கமான பக்தியாகும். அவருடைய ஆன்மா ஆண்டவரோடு எவ்வாறு ஒன்றித்திருக்க பழகி இருந்தது என்றால், அவர் எவ்விடத்திலும் எவ்வேளையிலும் இறைவனிடம் தம் ஆற்றல்களை கூட்டி தம் இதய உணர்ச்சிகளை இறைவனிடம் எழுப்ப வல்லவராக இருந்தார். அவர் மற்றவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும்போது ஒரு வானதூதரை போல விளங்குவார். அவர் எப்பக்கமும் சாயாது, சற்றும் அசையாது, தம் முகத்தில் இறை அன்பின் ஒளி வீச கண்களை தாழ்த்து கொண்டே குனிந்தவாறே ஜெபிப்பார். அவரை மற்றொரு ஞான பிரகாசியார் என்று கூறினால் அது மிகையாகாது. அவர் ஜெபிக்கும் பொழுது அவரை பார்க்கும்போதே மற்றவர்களை பக்தியில் தூண்ட போதுமானது. சாதாரணமாக அவர் விளையாடும் நேரத்தில் ஒரு பகுதியை ஞான வாசகத்திலாவது தமது நண்பர்களுடன் சேர்ந்து கோவிலுக்கு சென்று உத்தரிக்கும் ஆன்மாக்களை குறித்து அல்லது மரியன்னையை குறித்து வேண்டிக் கொள்வதிலாவது செலவழிப்பார். மரியன்னையை குறித்து நாள்தோறும் ஒரு ஒருத்தல் முயற்சியை கடைபிடிப்பார். தமது கற்பை பழுதின்றி காப்பாற்ற பெண்களை உற்று நோக்க மாட்டார். டோமினிக் மரியாளிடம் பக்தியானது போல் மற்றவரும் அவரிடம் பக்தியாக இருக்க தூண்டுவார். அப்படியே தம்முடைய நண்பர்களை கோவிலுக்கு அழைத்து சென்று அன்னை மரியாளுக்கு ஏதாவது ஒரு பக்தி முயற்சியை தினமும் கடைபிடிப்பார். மேலும் மரியன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாகிய மே மாதத்தில் கோவிலில் செய்யப்படும் திருச்சடங்குகள் போதாதென அம்மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் ஒரு தனிப்பட்ட பக்தி முயற்சியை மற்றவர்களோடு சேர்ந்து செய்வார். ஒவ்வொரு நாளும் 2 சிறிய வரலாறுகளையும் புதுமைகளையும் எடுத்து கூறி மரியன்னையின் மீது அனைவருக்கும் உண்மையான பக்தி ஏற்படும்படி செய்வார். மேலும் அம்மாதத்தில் அனைவரையும் ஒப்புரவு அருட்சாதனம் எடுக்க செய்து அடிக்கடி தேவ நற்கரனை உட்கொள்ள செய்வார். தாமே நாள்தோறும் தேவ நற்கரனை உட்கொண்டு அடக்க ஒடுக்கத்துடன் வாழ்வார் மற்றும் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவார். புனித டோமினிக் சாவியாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.